ஹாய் கைஸ், குட் ஈவினிங். ஸோ வீரா சீரியல் போட்டு 10 நாள் ஆயிடுச்சு. ஆல்ரெடி நம்ம எல்லாமே பேசிட்டோம். சரி, இருந்தாலும் அதையும் அந்த சீரியலே ரிவ்யூ பண்ணிடலாம். இப்போதான் நாடகம் முடிஞ்சது கைஸ். ஸோ எபிசோட பார்த்துட்டு தான் நம்ம ரிவ்யூ பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு எபிசோடு வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க என்ன நடந்தது அப்படின்னா. கண்மணி வீரா சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து வீரா வந்து நான் உண்மையிலே மாறன் லவ் பண்றேங்கிறா கண்மணி கிட்ட. ஆனா வந்து கண்மணி வந்து அதை நம்பவே இல்லை. இப்ப பாரு, நான் போய் என் புருஷன் வந்துட்டா நான் போய் கட்டிப்பிடிக்க போறேன்னு சொல்லி மாறனை போய் ஹக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் கேட்டா மாறன் போய் கேட்டா நான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் முறையில தான் கட்டி பிடிச்சேன் அப்படிங்கிறாங்க. அஹ் ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியல கைஸ். அதுக்கப்புறம் வந்து ப்ரோமோலாம் காமிக்கிறாங்க. ஏதோ கடற்கரையில வந்து 2 பேரும் போட்ல போற மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து வீராக்கு வந்து அந்த ஷிப் அந்த கடல் இதனாலே கொஞ்சம் பயமாட்டு இருக்குது. ஸோ மாறனுக்காக அதை ஏத்துக்கிட்டு போறாங்களாட்டு இருக்குது. அதான் ப்ரோமோவா காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீரா மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அப்புறம் கரைக்கு வந்துட்டு அந்த கடல் சீன்லாம் காமிக்கிறாங்க கைஸ். அதுதான் ப்ரோமோல காமிக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் கடையில வந்து நம்ம ராகவன் வந்து ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாரு பொண்டாட்டிக்காக. ஏன்னா கண்மணி வந்து சொல்லிட்டாங்க இல்லையா, நீங்க தான் மாறனை எதுக்கு எடுத்தாலும் மாறன் மாறன் மாறன்ட்டே இருக்கிறாங்க, நீங்க கடையில என்ன செய்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இல்லையா. உடனே ராகவன் வந்து வர்ற அவங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் எல்லாம் ஆர்டர் கேட்டு வருவாரு. எல்லாத்தையும் நாங்க கடனுக்கெல்லாம் நாங்க எந்த ஸ்டாக்கும் நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொல்லி அவமானப்படுத்தி அனுப்பிடுறாப்புல ராகவன். அதுக்கப்புறம் இங்க வந்து ராகவனோட அப்பா இருக்கார் இல்லையா, அப்பாவும் அத்தையும் வந்து குழந்தை வீடியோ எல்லாம் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. சீக்கிரமே நம்ம வீட்லயே குழந்தைங்க வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு எபிசோட் ஃபுல்லா இதான் guys நடந்தது, வேற எதுவும் நடக்கல. ஸோ இதுக்கு ரிவ்யூ பண்ணிடலாமா? ஸோ வீரா சீரியலை பொறுத்தளவு நம்ம வந்து கண்டிப்பா இந்த சீரியல் வந்து எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு 5 வருஷம் ஓடும் கைஸ். கண்டிப்பா 5 வருஷம் ஓடும். ஒண்ணு இல்லாத ஒரு சப்ப கண்டென்ட், ஆக்சிடென்ட் கண்டென்ட் எடுத்து இந்த நாடகத்தை 5 வருஷம் ஓட்ட போறாங்கன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு. ஒண்ணு. ரெண்டாவது வந்து என்ன தெரியுமா, மாறன் லவ் பண்ணல இவங்க வீரா வந்து ஏத்துக்கவே இல்லை. சண்டை போட்டுக்கிட்டு டைவர்ஸ் அப்ளை பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பாப்ல. அப்புறம் வந்து இப்ப இவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இவங்க லவ் பண்றது மாறனுக்கு தெரியல. சரிங்களா? நீ மாறன் வந்து எப்ப அதான் இன்னொரு சீனை சொல்ல மறந்துட்டேனே. அத்தைக்காரிகிட்ட வந்து வீரா சொல்லுவாங்க, ஆக்ஷன் கேஸ வந்து அண்ணனுக்காக பழி ஏத்துக்கிற தெரிஞ்ச மாறனுக்கு வந்து பொண்டாட்டிக்கிட்ட உண்மையை சொல்ல தெரியாதா? அவன் எப்ப வந்து என்கிட்ட உண்மையை சொல்றானோ அப்பதான் நான் லவ் சொல்லுவேங்கன்னு இந்த அம்மணி. யாரு? வீரா அம்மணி. ஐயோ, இதெல்லாம் நடக்கிற காரியமா கைஸ்? அவன் ஏற்கனவே அவங்க அத்தைக்காரிக்கிட்டயே நீ வாயை திறக்க கூடாதுன்னு வேற சொல்லியிருக்கான். யாரு? மாறன். இதுல வேற வீரா கிட்ட போய் நீ உண்மையை சொல்லுடானா அவன் எப்படிதான் சொல்லுவான்? அண்ணனுக்காக நான் தான் பழிய ஏத்துக்கிட்டேன்னு எப்படி சொல்லுவான்? முட்டாள்தனமா இல்ல? ஷோ கேவலமா இருக்கு நாடகம். வீரா சீரியல் ரொம்ப கேவலமா இருக்குது. தயவு செய்து இந்த சீரியல் மாதிரி இந்த மாதிரிலாம் சீரியல் எடுக்காதீங்க, நல்லாவே இல்லை. இவங்க லவ் பண்ணல, அவன் லவ் பண்றது இல்ல, அவன் லவ் பண்றது இல்ல, இவன் லவ் பண்றது இல்ல. ஒரு நாடகங்களை சந்தோஷமா புருஷன் பொண்டாட்டியா விரும்பினவங்களை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்க்கை நடத்துற மாதிரிலாம் நாடகம் எடுங்களேன். அப்புறம் காசு இல்லாம காமிப்பீங்க, காசு இல்லாம சொத்து இல்லாம ஒண்ணுமே இல்லாம காமிப்பீங்க. திடீர்னு அந்த ஃபேமிலி வந்து நல்லா முன்னேற மாதிரி நாடகம் எடுங்களேன். ஏன் எப்ப பார்த்தாலும் ஒரே அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்கிறீங்க? நல்லாவே இல்லை நாடகம், நல்லாவே இல்லை. ரொம்ப அதாவது என்ன சொல்றதுன்னா, 2 பேரும் லவ் பண்ற மாதிரி எடுங்க. இன்னும் வீராவும் மாறனும் 2 பேரும் லவ் பண்ணி சேர்ந்து வாழ்ற மாதிரி எடுங்க. இல்ல கடைசி வரைக்கும் வந்து இப்படியே நாடகத்தை கொண்டு போறா நீ முடிவு பண்ணிட்டீங்களா? இதுல வேற இந்த ராகவ இருக்கான் பாருங்க, ஐயோ சுத்த செல்ஃபிஷ், சரியான செல்ஃபிஷ். கண்மணி வந்து கண்டிப்பா குடும்பத்தை பிரிக்காம விட மாட்டா, அது மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு. சரி, அவ அந்த ஒரு காரணத்தை தொங்கிக்கிட்டே அலைய போற, ஆக்சிடென்ட் கேஸ் ஆக்சிடென்ட் கேஸ் ஆக்சிடென்ட் கேஸ்னு. சரியா? அதுக்கப்புறம் வந்து குழந்தை வேணும்னு சொல்லி போய் கண்மணி கிட்ட கேட்ப, அவளே குடும்பத்தை பிரிக்கணும்னு உட்கார்ந்துட்டு இருக்கா. அவகிட்ட போய் குழந்தை வேணும் அது வேணும்னு இந்த ராகவன் முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கிறான். முட்டாள். நானே இந்த வீட்டை விட்டு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். சீக்கிரமா நான் நினைச்ச காரியத்தை முடிச்சிட்டு சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு போகணும், இவங்க என்னை நிரந்தரமா இந்த வீட்டுல இருக்க வச்சிருவாங்க போல இருக்குன்னு அந்த அம்மனி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. சோ மொத்தத்துல வீரா வந்து என்னைய கேட்டா 100க்கு வந்து 0 தான் கைஸ். ஏன்னா அதுல எந்த கண்டென்ட்டுமே இல்ல.
சரிங்களா? பாண்டியராஜன் சார் வந்து அந்த கேஸ வந்து மாறனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசின அந்த ஒரு வாரம் வந்து சூப்பரா போச்சு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் வீரா வந்து மாறன் மேல லவ் கான்செப்ட்ட காமிக்கிறதுக்கு என்னென்னலாமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு ஜாலியா தான் இருக்குது. என்டர்டெயின்மென்ட்டா தான் இருக்குது. இருந்தாலும், இந்த ஒரு கான்செப்ட்ட வச்சு நாடகத்த கொண்டு போகாதீங்கடா. பார்க்க முடியாது. இன்ட்ரெஸ்ட்டே போயிரும். வீரா சீரியலோட இன்ட்ரெஸ்ட்டே போயிரும். சரியா? தயவு செய்து கன்டென்ட்ட மாத்துங்க. இதுக்கு வேற இடையில வேற ஒரு லேடி வேற மறைமுகமா வேற ஃபோன்ல பேசிக்கிட்டே இருப்பா. அவ யாருன்னு காமிங்க. சரியா? இல்ல அ மாறனோட அம்மாவ பத்தி ஃப்ளாஷ்பேக் கொண்டு வாங்க. அவங்க அந்த குடும்பம்லாம் நடத்தியிருப்பாங்கல்ல. காவேரி டெக்ஸ்டைல்ஸ்லாம் எப்படி ஆரம்பிச்சாங்க? அந்த லைஃப கொண்டு வாங்க. சும்மா எப்ப பார்த்தாலும் வீரா மாறா, வீரா மாறா, கண்மணி, அத்தை, அவங்க அப்பா, ராகவன், ஜவுளி கடை இந்த மாரியே காமிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. இதுல இடையில இந்த 2வது கார்த்திக் வேற எங்க போவானே தெரியல நாடகத்த விட்டு. அடிக்கடி வெளிய போயிடுறாப்புல நாடகத்த விட்டு. அவனுக்கு ஒரு பொண்ண காமிங்க. அவன் லவ் கான்செப்ட்லாம் காமிங்க. அந்த மாரி டிஃபரெண்ட்டா எடுங்க. எப்ப பார்த்தாலும் இவங்களையே காமிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. ஜவுளி கடைக்கு போனாலும் மாறன் பின்னாடியே வீரா ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ இப்ப என்னமோ கடல்ல கடல்ல போட்ல வேற போயிட்டு இருக்கிறாங்க 2 பேரும். அதாவது நாடகத்த வந்து வீட்ல இருந்து இப்பதான் கடல் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. வெளியில இப்பதான் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க நாடகத்த. இல்லன்னா அந்த வீட்டுக்குள்ளேயே வச்சு ஓட்டுன்னு ஓட்டி மனுஷங்க டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கிறாங்க. இப்பதான் அந்த கடலு அது இதுன்னு காமிக்கிறங்காட்டி கொஞ்சம் நல்லா இருக்குதுப்பா. என்ன இத்தன நாள் மத்த சீரியல்லாம் பார்த்தீங்கன்னா, கடற்கரை மணல்ல வந்து விளையாடுற மாரியும், இல்ல லவ் ப்ரப்போஸ் பண்ற மாரியும், இல்ல சண்டை போடுற மாரியும் மணல்ல எடுப்பாய்ங்க. இப்ப வந்து கடலுக்குள்ள வச்சு எடுக்குறாய்ங்க. ஆ பார்க்கலாம். பாய்.